அண்ணே அண்ணே விஷயம் தெரியுமாண்ணே? பேட் வாங்க காசு இல்லாம இருந்து இன்னைக்கு இந்திய அணியில தன்னோட முதல் மேட்ச்லயே 2வது 3வது பால்ல சிக்ஸர் அடிச்ச பிளேயர் யாருன்னு தெரியுமா? இக்கட்டான சூழ்நிலையில நிதானமா விளையாடி ஹிட்மேன் ரோஹித் சர்மாவை ஆச்சரியப்படுத்திய பிளேயர் யாருன்னு தெரியுமா? அவர்தான் இந்திய கிரிக்கெட் பிளேயரான திலக் வர்மா. 2002ல ஹைதராபாத்ல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தாரு. தூங்கும்போது கூட பேட்டை பக்கத்துல வச்சுக்கிட்டு தூங்குற அளவுக்கு கிரிக்கெட் மீது ஆர்வமா இருப்பாரு. கிரிக்கெட் கிட் வாங்க காசு இல்ல. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவரோட பயிற்சியாளர் சலாம் பயாஷி திலக் வர்மாவோட மொத்த செலவை ஏத்துக்கிட்டாரு. அவரோட வண்டியிலேயே தினமும் பிராக்டிஸ் பண்ண 40 கிலோமீட்டர் போயிட்டு வராரு. மும்பை இந்தியன்ஸ் டீம் இவரை 2022 ஐபிஎல்ல 1.7 கோடிக்கு ஏலம் எடுத்தது. தன்னோட முதல் ஐபிஎல்லையே 400 ரன்னு கிட்ட அடிச்சு மும்பை இந்தியன்ஸோட முக்கியமான பிளேயரா மாறுறாரு. 2024-25ல ஐசிசி T20ல அடுத்தடுத்து 3 செஞ்சுரி அடிச்ச முதல் இந்திய பிளேயரா சாதனை படைக்கிறாரு. 2025ல ஆசிய கோப்பை ஃபைனல்ல பாகிஸ்தானுக்கு எதிராக 50 அடிச்சு ஆட்ட நாயகன் விருது வாங்குறாரு. இவரோட ஆட்டம் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? திலக் வர்மா ஃபியூச்சர்ல இந்திய அணிக்கு கேப்டனா வருவாரா? உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்கனே.